அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கும் ஒரு பழைய கதையோட தான் நான் வந்திருக்கேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய 2 குழந்தைகள் அப்படிங்கிற சிறுகதையை தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். சில கதைகள் படிக்கும்போது நமக்கு அதோட அழுத்தம் நீண்ட நாட்களுக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி கதை தான் இதுவும். அந்த குடியிருப்பு பகுதியில பார்த்தோம்னா, எல்லாமே நல்ல வசதியான வீடா தான் இருக்கு. நெறைய மாடி வீடுகள் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மாட்டு தொழுவம், அதுல நெறைய பசுக்கள் அப்படின்னு இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதி அது. அந்த பகுதியில நம்மளுடைய கதையின் முக்கிய கதாபாத்திரமான சிவப்பிக்கும், அவளுடைய 4 வயது மகன் சோனையாவுக்கும் அவ்ளோ ஈஸியாலாம் இடம் கிடைச்சிடல. முதல்ல அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டு திண்ணையிலயா போய் தங்குறாங்க. அப்புறம் அங்க இருந்து தொரத்தப்பட்டு கடைசியா சுப்பு ஐயரோட மாட்டு கொட்டகையில அவங்களுக்கான இடம் கிடைக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, சுப்பு ஐயரோட மனைவி. அவங்களுடைய அன்பும் கருணையும். அவங்கதான் சிவப்பிக்கு அங்க இடம் கொடுத்திருக்காங்க. சிவப்பியோட வேலை என்னன்னா, அந்த மாட்டு கொட்டகைய முழுவதுமா சுத்தம் செஞ்சுக்குவா. இரவான அங்க படுத்துக்குவா. அதுக்கு அவங்க சம்பளம் எல்லாம் கொடுத்தது கிடையாது. அப்படியே கொடுத்தாலும் சிவப்பி வாங்கிக்க மாட்டா. ஏன்னா அந்த ஐயரோட மனைவிக்கு அவ மேல எவ்வளவு அன்பு இருக்கோ அதே அன்பு சிவப்பிக்கும் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே வீட்டுல வைக்கிற சாப்பாடுல அதிகமா செஞ்ச பகுதியவோ, ஒரு கறி குழம்பு வைக்கிற அன்னைக்கோ சிவப்பிக்கு அவங்க குடுப்பாங்க. அத வாங்கிக்குவா. என்னைக்காவது தெரியாம பணம் குடுத்துட்டா உடனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருவா. அந்த மாதிரி ஒரு உறவு தான் சிவப்பிக்கும் அந்த ஐயருடைய மனைவிக்கும் இடையில இருந்தது. ஆனா இதே இது அந்த தெருக்கள்ல இருக்கிற மற்ற வீடுகள்ல சிவப்பி வேலை பார்ப்பா. அங்கெல்லாம் வேலைக்கான பணத்தை வாங்கிப்பா. ஆனா இங்க மட்டும் அவளுக்கு அந்த பணம் வாங்குறது அப்படின்ற ஒரு பழக்கமே இல்ல. அந்த அன்பு மட்டும்தான் இருந்தது. அந்த மாட்டு கொட்டகையில தூங்கி எழுந்ததுமே முதல் வேலை அவளுக்கு என்னன்னா, போய் விறகு கட்டைய தூக்கி சுமந்து கொண்டு போய் போடுற வேலை. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, கொஞ்ச நேரம் சுமந்தாதான் அவளுக்கு கொஞ்சம் பணம் குடுப்பாங்க. அந்த நேரம் வரைக்கும் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய மகனை ஒரு பக்கம் தூக்கிக்குவா. இன்னொரு பக்கம் அந்த விறகு கட்டைகளை தூக்கிக்குவா. தூக்கிட்டு கொண்டு போய் குடுத்துட்டு வருவா. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு காலனா கிடைச்சதுன்னா, போய் ஒரு முறுக்கு வாங்கி தன்னுடைய மகன் கையில குடுத்து, சோனையா இங்க உட்கார்ந்துரு, அம்மா போய் விறகு தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடி நிழல்ல சோனையாவை உட்கார வச்சுட்டு போவா. அவனும் ரொம்ப சமத்து குழந்தை, அமைதியா உட்கார்ந்துருப்பான். ஆனா என்ன பண்ணுவான்னா, அந்த முறுக்கு அவன் சாப்பிடவே மாட்டான். இவன் என்ன பண்ணுவான்னா, விறகு கட்டைய தூக்கிட்டு வரும்போதெல்லாம் தன்னுடைய மகனை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போவா. இவனும் அம்மா நடக்கிறத பார்த்து சிரிச்சுட்டே உட்கார்ந்துருப்பான். ஆனா ஒரு நாளும் அந்த முறுக்க அவன் சாப்பிட்டதே கிடையாது. இடையில ஏதாவது இடைவேளை கிடைச்சதுன்னா, அவ வேகமா ஓடி தன்னோட பையனை அப்படியே அள்ளி கட்டிக்குவா. அப்ப என்ன பண்ணுவான்னா, தன்னோட கையில இருக்க முறுக்கு எடுத்து அவன் வாய்க்குள்ள திணிப்பான். அவ ஒரு கடி கடிச்சு, அந்த சின்ன கடிச்ச அந்த முறுக்க எடுத்து தன்னோட பையனுக்கு ஊட்டி விடுவா. அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ சிரிப்போட அவன் மிச்சம் இருக்கிற முறுக்க சாப்பிட ஆரம்பிப்பான். இந்த மாதிரி ஒரு அழகான காட்சி தினமும் தினமும் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒருவேளை அந்த விறகு கட்டை தூக்குற வேலை அன்னைக்கு இல்ல அப்படின்னா, அந்த பக்கத்துல இருக்கிற கடைகள்ல போய் தானியங்கள் புடைக்கிற வேலைக்காக போவா. இப்படிதான் அவளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. யாருக்கிட்டையும் எனக்கு இது வேணும் அப்படின்னு அவ கையேந்தி கேட்டதே இல்ல. அவ அவளுக்காக அப்படின்னு கேக்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஐயர் வீட்டுல ஒரு 10, 11 மணி போல சாதம் வடிப்பாங்க. அந்த சாதத்தோட வடித்தண்ணி மேல அவளுக்கு அவ்வளவு ஒரு ஆசை. ஏன்னா அது அந்த சுப்பு ஐயரோட கிராமத்துல இருந்து வர்ற நெல்லுல சமைக்கிற சாதம். அந்த பச்சரிசி சாதத்தோட அந்த வடித்தண்ணி அவ்வளவு வாசமா, அவ்வளவு ஒரு இனிப்பா இருக்கும் அவளுக்கு. அதனால என்ன பண்ணுவானா, என்ன வேலை இருந்தாலும் ஒரு 11 மணி போல ஒரு தகர குவளைய தூக்கிட்டு அங்க ஐயர் வீட்டு முன்னாடி போய் உட்கார்ந்துருவா. அவங்க ஐயரோட மனைவி அந்த வடி தண்ணிய அவளுக்கு குடுப்பாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தனக்கு அப்படின்னு அவ கேட்டு வாங்கிக்கிறது. அன்னைக்கும் 11 மணி போல போறா. அப்ப ஐயர் ஈசி சேர்ல சாஞ்சு உட்கார்ந்து விசிறிட்டு இருக்காரு. அப்ப இவ போனதுமே இவருக்கு ஐயருக்கு சிவப்பிய சுத்தமா பிடிக்காது. ஏன்னா மனைவி சிவப்பி மேல ரொம்ப அன்பா இருக்காங்க இல்லையா. உடனே ஒரு நக்கலா சொல்றாரு, வா வா நீ ஸ்வீகாரம் பண்ற வந்திருக்கா பாரு, பாரு அப்படின்னு மனைவியை கூப்பிடுறாரு. அவங்களும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடி தண்ணியில கொஞ்சமா உப்பு போட்டு கலக்கிக்கிட்டே வாசலுக்கு வராங்க. வரும்போது பார்த்தா எப்பவுமே சோனையா அம்மாவோட இடுப்புலயேதான் உட்கார்ந்துருப்பான். அப்போ அவனை திட்டுறாரு. ஏண்டா 4 வயசு ஆயிடுச்சுல உனக்கு, இன்னும் நீ என்ன சவாரிதான் போகணுமா, போய் நீயும் விறகு தூக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த குழந்தை அவரையே அப்படியே பாக்குறான். அடுத்த தடவை வரும்போது நடந்து வரல பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்படி திட்டும் போது சிவப்பிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயர் நம்ம பிள்ளைய கொஞ்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, வாசல்ல நின்னு அந்த தகர குவளைய நீட்டிதான் அந்த கஞ்சியை வாங்கிப்பா, அந்த வடிகஞ்சி.
அப்படி வாங்கிக்கும் போது அவர் ஐயர் வந்து கவனிச்சுட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு பருக்க வந்து அந்த தண்ணியோட சேர்ந்து விழுந்துருச்சுன்னா உடனே ராமாயணம் பாட ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னா, நீ வந்து பெரிய உன்னோட அப்பா வந்து இந்த வடி தண்ணிக்கு கூட ஒண்ணும் வக்கில்லாம உன்னை வளர்த்தான். நீ வந்து இன்னைக்கு வந்து அதுல சாதத்தை போட்டு அவளுக்கு குடுக்குறியா அப்படின்னு தன்னோட மனைவிய வந்து உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அதனால அவங்களுமே வந்து பார்த்துதான் ஊத்துவாங்க. அன்னைக்கு அவங்க வந்து அந்த வடி தண்ணிய அந்த பாத்திரத்துல அந்த தகர குவளையில கொட்டும்போது ஏதோ உள்ள விழுந்திருக்கு. உடனே என்னது அது? என்ன விழுகுது? அப்படின்னு அங்க இருந்து கேட்கிறாரு ஐயர். போடிமா போய் ஐயர்கிட்ட வேணா போய் காட்டு என்னன்னு போய் அப்படின்னு சொல்லிட்டு ஐயரோட மனைவி வந்து கோவமா சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உடனே சிவப்பி வந்து அதுக்குள்ள இருந்த அந்த வடிதண்ணியோட ஆடையை எடுத்து காமிச்சு, ஐயா பாரு சாதம்லாம் இல்ல வெறும் ஆடைதான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி கீழே போடுறா. ஏண்டி அதை கீழே போட்டா அதுலதான் விட்டமின் பி இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டேன்னா இன்னும் நல்ல சத்து கிடைக்கும்ல உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா சொல்றாரு. எனக்கு இருக்கிற சத்தே போதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பி அதை வாங்கிட்டு போயிடுறா. இது ஒண்ணுதான் தினமும் அவளோட வாடிக்கையா நடக்கிற விஷயம். இந்த நடந்து ஒரு 2, 3 நாள்ல ஐயருக்கு வந்து பிறந்த நாள் வருது. அது கொஞ்சம் சிறப்பா கொண்டாடுறாங்க. நிறைய ஆட்களுக்கு சாப்பாடெல்லாம் குடுக்குறாங்க. அன்னைக்கும் வந்து சிவப்பி வந்து கஞ்சி வாங்குறதுக்காக வந்திருக்கா. அப்போ வெளியில வந்து ஒரு 11 மணி ஆகணும். அப்பதான் வந்து அந்த வடி தண்ணி ரெடி ஆகும்னு சொல்லிட்டு வாசல்ல ஒரு மரத்தடியில உட்கார்ந்திருக்கா. அப்போ அந்த மகனுக்கும் தனக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு உரையாடல் நடக்கும். ரொம்ப அழுத்தமா இருக்கும். என்னன்னா, இவங்க 2 பேருமே வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அப்போ பிழைப்புக்காக மதுரைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இவ வேலை பார்த்துட்டு இருக்கா. கணவன் என்ன பண்ணுவான்னா, நான் போய் வடக்குல எங்கேயாவது வேலை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு கிளம்பி போயிருப்பான். ஆனா 6 மாத காலம் ஆகியும் அவன் எங்க இருக்கான்ற தகவல் கூட இவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த மரத்தடியில உட்கார வச்சுக்கிட்டு பையன்கிட்ட கேட்பான். உங்க ஐயா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்பான். உடனே அந்த குழந்தை வந்து ஏக்கமா பார்த்துட்டு ஐயா ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே எப்ப வருவாரு அப்படின்னு கேட்பா. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வேகமா ரோட்டுக்கு ஓடி போய் 2 பக்கம் திரும்பி திரும்பி பார்ப்பான். இடதும் வலதும் பார்த்துட்டு இன்னும் வரலம்மா அப்படின்னு கைய விரிச்சு ஏக்கமா சொல்லுவான். அதை பார்க்கும்போது அவளுக்கு மனசு உடைஞ்சு கண்ணீர் வரும். அப்படியே உடனே மகனை கட்டிட்டு அவளோட அந்த கண்ணீரை வந்து அவனுக்கு குடுக்குற முத்தத்து மூலமாவே அந்த கண்ணீரை தொடச்சிருவா அப்படின்னு எழுதியிருப்பாரு. ரொம்ப அழுத்தமான காட்சியா அது இருக்கும். இது இங்க நடந்துட்டே இருக்கும். உடனே வந்து அங்க சத்தம் கேட்கும். ஐயர் வீட்டுல வந்து ஐயரோட மனைவி வந்து அந்த வடிதண்ணியை கொண்டு வர மாதிரி. அப்ப உடனே இவ வேகமா எழுந்து போவா. போகும்போது எப்பவும் போல ஐயர் அங்க உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்து இருந்ததும் அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா வந்து சிவப்பியோட தோற்றம் எப்படி இருக்கும்னா, அவ கருப்பு நிறமா இருப்பா. ஆனா ரொம்ப திடமான உடலமைப்பு அவளுக்கு இருக்கும். அதாவது அதுல வந்து ஒரு சின்ன குறிப்பு மாதிரி எழுதியிருப்பாரு ஜெயகாந்தன். இந்த மாதிரி இவ வந்து எல்லாரையும் மாதிரி தினமும் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கி எழுந்திருக்கிறவா இருந்தா இந்த புலிய முறத்தால் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இவ ரொம்ப பொருத்தமா இருப்பா. எத்தனை புலி வந்தாலும் முறத்தால அடிச்சிருவா. ஆனா அவளுடைய வாழ்க்கை வந்து அந்த முறத்தை வச்சு வெறும் தானியங்களை தான் புடைக்க முடியுது அப்படின்னு எழுதியிருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு தோற்ற அமைப்பு அவளுக்கு இருக்கும். இந்த தோற்றத்துக்கு காரணம் வந்து தன்னோட வீட்டுல குடுக்கிற வடி தண்ணி தான் அப்படிங்கிறது வந்து ஐயரோட நினைப்பு. ஏன்னா அந்த சத்து பூரா அதுலதான் இருக்கு அப்படின்றது அவருக்கு நினைப்பு. ஒவ்வொரு தடவை அந்த வடிதண்ணிய வந்து சிவப்பி வாங்கிட்டு போகும்போதும் அவரு மனைவி கிட்ட சொல்லுவாரு, இங்க பாரு அதுலதான் சத்து இருக்கு. நாளையில இருந்து நீ வந்து சோறை வடிக்காத, சோறை பொங்கிரு. அந்த சத்தெல்லாம் அவளுக்கு குடுக்கறதா அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அவர் திட்டிட்டேதான் இருப்பாரு. அப்போ சிவப்பி வந்து இவ்வளவு திடமா இருக்கிறதுக்கு தன்னோட வீட்டு வடிதண்ணி தான் காரணம் அப்படிங்கிற கோபம் வேற அவருக்கு இருக்கும். அன்னைக்கும் வந்து அந்த வடித்தண்ணிக்காக நிக்கும் போது வீட்டுல கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு சிவப்பி கேப்பா, என்னங்கய்யா இன்னைக்கு விசேஷமா அப்படின்னு. அவ சும்மா ஒரு உபகாரத்துக்கு தான் கேட்பா. உடனே இவர் என்ன நினைச்சுப்பாருன்னா, ஐயோ விசேஷம்னு சொன்னா ஏதாவது இவளுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல இல்ல மக வந்திருக்கா அதனால சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்னதும் சரிங்கய்யா அப்படின்னு உட்கார்ந்துருப்பா. அப்ப ஐயரோட மனைவி வருவாங்க. வந்துட்டியா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் தொட்டில இருந்து எடுத்து கொடுத்துறியா, சாப்பிட்டவங்களுக்கு கை கழுவுறது கூட தண்ணி இல்ல அப்படின்னு ஐயரோட மனைவி கூப்பிடுவாங்க. உடனே சரின்னு பிள்ளையும் தூக்கிட்டு உள்ள போவா. அப்ப உடனே ஐயர் நிறுத்துவாரு. சும்மா சும்மா அவனை ஏன் தூக்கிட்டே போற, ஓரமா உட்கார வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னதும் அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு அதே மரத்தடி நிழல்ல உட்கார வச்சுட்டு, அம்மா வந்துடுறேயா நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்துரு அப்படின்னு சொன்னதும் அவனும் சமத்தா தலையாட்டிட்டே உட்கார்ந்துருப்பான். அவருக்கு வந்து ரொம்ப ஆத்திரமா வரும். என்ன சொன்னது இந்த பிள்ளை கேக்குது, அடம் பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ள வந்து அவரோட பொண்ணோட பையன் 4 வயசுதான் கிட்டத்தட்ட அவனுக்கும். அவன் வந்து அவ்வளோ கத்திட்டு இருப்பான். அப்போ அவருக்கு வந்து 2 பிள்ளைங்களையும் அவர் ஒப்பிட்டு பார்ப்பாரு. அந்த பையன் வெளியில வருவான். வந்து ஆணு கத்திட்டே இருப்பான். எதுக்குடா அப்படி கத்துற அப்படின்னு கேட்பாரு. அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு கத்துவான். அம்மா சாப்பிட்டுட்டு இருக்கால, வந்து உன்னை தூக்குவா பாத்தியா, அவனும் உன் வயசுதான், எப்படி சமத்தா உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோனையாவை காமிப்பாரு. உடனே சோனையா வந்து இந்த இந்த பையனை பார்த்து சிரிப்பான். சிரிச்சதும் அவன் சிரிக்கிறது இன்னும் கோவம் வந்துடும் அழுதுட்டு இருந்தவனுக்கு. உடனே தரையில வந்து காலை வச்சு உதைச்சு உதைச்சு இன்னும் அழ ஆரம்பிப்பான். அது வந்து ஐயருக்கு வந்து ரொம்ப கோவமாயிரும்.
நம்ம பிள்ளைக்கு அவனை வேடிக்கை காமிக்கலான்னு பார்த்தா அவனுக்கு வந்து நம்ம பிள்ளைய வேடிக்கை காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காரடா இல்லைன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாரு. அவனும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பான். சரின்னா அப்ப என்ன பண்ணுவானா, உள்ள இருந்து ஐயரோட மக கத்திட்டே இருப்பா. இந்த குட்டி பையன் சேட்டை பண்றனால என்ன பண்ணுவானா, சாப்பிட்டுட்டு இருந்த இலைய கொண்டு வந்து வெளியில போட வருவா. பார்த்தா அதுல அப்படியே சாப்பாடு எல்லாமே அப்படியே இருக்கும். உடனே ஐயர் கேட்பாரு, எதுக்குமா அப்படி சாப்பாடு கொண்டு வந்து அப்படியே போடுற, ஜாங்கிரி கூட சாப்பிடாம இருக்கு பாரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எங்க இவன் சாப்பிட விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுவா குழந்தைய. திட்டினதும் குழந்தைய திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு, போ அவனுக்கு ஒரு ஜாங்கிரி கூட சமாதானம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சோனையாவை பாப்பாரு. பார்த்துட்டு, என்னடா நீ வந்து மிட்டாய் சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பாரு. ஜாங்கிரி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பாரு. அவனுக்கு வந்து புரியாது ஜாங்கிரினா. புரியாம பாப்பான். மிட்டாயிடா மிட்டாய் இங்க வா அப்படின்னு சொன்னதும் வேகமா குழந்தை மிட்டாயின்னு சொல்லிட்டு ஓடி வரும். ஓடி வந்ததும், அதோ அந்த இலையில இருக்கு பாத்தியா, அதுதான் மிட்டாய், இப்ப எடுத்து சாப்பிடு, நல்ல இனிப்பா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பு கொட்டி அவனுக்கு சொன்னதும் அந்த குழந்தை போய் அந்த எச்ச இலையில இருக்கிற அந்த ஜாங்கிரியை எடுத்துருவான். எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அங்க இருந்து சிவப்பி அதை பாத்துருவா. வேகமா ஓடி வந்து அவன் கையில இருந்து பிடுங்கி போட்டுட்டு வாய்க்குள்ள இருக்கிறதை எடுத்து வெளியில போட்டுட்டு 2 அடி வைப்பா. அடிச்சதும், எதுக்கு அடிக்கிற, அடிக்காத அப்படின்னு சொல்லி ஐயர் சொல்லுவாரு. இல்லைங்கய்யா நாங்க ஏழைங்க, இப்பயே அவன் வந்து இப்படி எச்ச இலையில இருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட பழகுனானா இதேதான் பழகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சதும் அந்த குழந்தை வந்து அந்த மாதிரி சாமி தான் சாப்பிட சொன்னாரு, சாமி தான் சாப்பிட சொன்னாரு அப்படின்னு அந்த மழலை மொழியில சொல்லிடும். சொன்னதும் அவளுக்கு அப்படியே கண் நிறைய கோவம் வரும். அப்படியே கண்ணெல்லாம் செவந்து ஐயரை பாப்பா. உடனே திட்டுவா. இந்த மாதிரி உங்க எச்சி வந்து உசத்தினா அது வந்து உங்க குடும்பத்தோட நீங்க வச்சுக்கோங்க, என் பிள்ளைக்கு நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. உடனே ஐயரும் வந்து நான் தான் எடுத்து சாப்பிட சொன்னேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு கத்துவாரு. என் பையன் வந்து பொய் சொல்ல மாட்டான், எனக்கு அது தெரியும் அப்படின்னு ரொம்ப உறுதியா அவ சொல்லிட்டு கண்ணெல்லாம் அவளுக்கு கலங்க ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைய பண்ணிட்டாங்களே அப்படின்னு. உடனே ஐயர் சொல்லுவாரு, ஆமா நான் தான் எடுத்து சாப்பிட சொன்னேன், ஏன் அது எச்சினா நீ டெய்லி வடி தண்ணி வாங்கி குடிக்கிறல அதுவும் எங்க வீட்டு எச்சைதான், அது மட்டும் நீ சாப்பிடுறல அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அவங்க ஐயரோட மனைவி வந்து அப்பதான் வடி தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. உடனே அவ என்ன பண்ணுவான்னா, அப்படிங்களா இது உங்களோட எச்சி சாப்பாடுனா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகர குவளையில வாங்கின அந்த வடி தண்ணிய அப்படியே கீழே கொட்டிட்டு பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவா. உடனே ஐயரோட மனைவி தான் ரொம்ப அன்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தலையில அடிச்சுட்டு போவாங்க. எல்லாம் நான் பண்ண கர்மவினை இப்படி என்ன போட்டு படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் பார்த்தா அவ பிடிச்சு வச்ச தண்ணீர் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க இன்னைக்கு விசேஷம்னால. அந்த சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கும். இவர் உடனே வெளியில இருந்து கத்திட்டே இருப்பாரு, நாளைக்கு அவ வந்தாலும் வடி தண்ணி கொடுத்த, நாளையில இருந்து நீ சாப்பாடை வடிக்க கூடாது, பொங்கதான் செய்யற அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கத்திட்டு இருப்பாரு. ஆனா நாளைக்குன்னு இல்ல, அடுத்த நாள் இல்ல, என்னைக்குமே அதுக்கப்புறம் வந்து சிவப்பி அந்த வீட்டு வாசல் படிக்க வந்ததே கிடையாது, அந்த தெருவுக்கே வந்ததே கிடையாது அப்படின்றதோட கதை முடியும். ரொம்ப அழுத்தமான கதை. படிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே மனசுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ஒரு தச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான கதை அப்படிங்கறதுனால இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துகிட்டேன். பகிர்ந்துகிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க